தலைப்பில் ப- பழனியிலிருந்து அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் பேச உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பில் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு சிந்தனையாக சைவ சித்தாந்தம் என்ற பொருளிலே சிந்திக்க இருக்கிறோம். இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய தொடக்க நூலாக சிவஞான போதத்தை மெய்கண்ட தேவரும் சிவஞான சித்தியார் 20 இவற்றை அருள்நந்தி சிவாச்சாரியாரும் பின்னர் மறைஞான சம்பந்தரும் தொடர்ந்து சித்தாந்த அட்டகத்தை உமாபதி சிவம் அவர்களும் வழங்க சிறப்பானதொரு மிகப்பெரிய ஆய்வாக இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த தலைப்பில் சிந்திப்பதற்கே மிகவும் பெருமைப்பட வேண்டும். அந்த வகையில தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போய் என்று சொல்லி தத்துவாதீதனாக இறைவனை சொல்லுவார்கள். ஆனால் அந்த பரம்பொருளை, அந்த இறைநிலையை சிவ தத்துவம், வித்யா தத்துவம் என்றெல்லாம் பிரித்து வழங்கினார்கள். 5 சிவ தத்துவங்களையும் 7 வித்யா தத்துவத்தையும் 24 ஆன்ம தத்துவங்களையும் மொத்தம் 36 தத்துவங்களாக பிரித்து கொடுத்தது. இவையல்லாமல் ஆன்ம தத்துவமாகிய 24 பஞ்சபூதங்களையும் கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் தன்மாத்திரையையும் அந்த கரணங்கள் என்பதையும் விளக்குகின்றார்கள். இவ்வாறு சிவ தத்துவத்தை பற்றி பேசப்படுகின்ற போது நாதம், விந்து, சாதாக்கியம், மாகேஸ்வரம், சுத்தவித்தை என்று சொல்லப்படக்கூடிய 5ம் சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன் என்று விளக்குகின்றார்கள். இவ்வாறு உடலிலே இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இவைகளை எல்லாம் சிறப்பாக விளக்கி பேசுவதுதான் சைவ சித்தாந்தம் என்ற பெரும் கடலாகும். அதனிலே அடிப்படையாக சொல்ல புகுவோமே என்று சொன்னால் பதி, பசு, பாசம் என்று சொல்லுவார்கள். பதி என்று சொன்னால் இறைவன், பசு என்று சொன்னால் ஆளிறை, பசுவை குறிக்கும், ஆனால் அது ஆன்மாவையும் குறிக்கும். பதி, பசு இவை கடந்து பாசம் என்பது பதியாகி அந்த இறைவனையும் ஆன்மாவையும் பிணைத்திருக்கக்கூடிய இந்த உலகம், தோற்றம், இதைத்தான் பாசம் என்று சொல்லுவார்கள். இப்படி இவை அனைத்துமே, இந்த 3மே முதலிலேயே இருந்தது என்று பேசுவதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பு. அதனால்தான் சொல்லுவாங்க, பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று சொல்லுவார்கள். பதியாகிய அந்த இறைவனைப் போலவே பசுவாகிய ஆன்மாவும்
பாசமாகிய இந்த பிணைத்திருக்கக்கூடிய இந்த உலகமும் என்றைக்கும் உள்ள முதலிலேயே இருந்தது என்று விளக்குவது சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பு. எந்த வகையிலே என்று சொன்னால், நாம் ஆன்மாவை பற்றி பேசுகிற போது ஆகாசம் என்று பிரித்து சொல்லுவோம், சித்தாகாசம், பூதாகாசம், மகாகாசம் என்று சொல்லுவோம். இது மூன்றாக சொல்லப்பட்டாலும் ஆகாசம் ஒன்றுதான் என்று நாம் பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், ஏற்கனவே. அந்த வகையிலே தான் சைவ சித்தாந்தம் இங்கே பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று சொல்லுகிறது. முதல்லயே இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு ஐயம் வரலாம். முதல்ல ஒண்ணுதானே இருந்திருக்கணும், எப்படி மூணும்? நண்பர்களே, ஆன்மா அழிவற்றது என்று பேசியிருக்கிறோம் இல்லையா? அந்த கோணத்திலே சிந்தித்தோமே என்று சொன்னால், இந்த ஆன்மாவாகிய பசுவும் அந்த பதியினை போலவே அனாதி என்பது விளங்கும். அது மட்டுமல்ல, இந்த தோற்றம் என்றைக்கும் உள்ளது. இயக்கம் என்பது தோற்றம், இயக்கம் வந்த போதே தோற்றம் வந்தது, நாம் அறிவோம். ஒரு சுழற்சி என்று காணப்படுகிறோம் இல்லையா? அதைத்தான். ஆகையினாலே இவ்வாறு திரிகரணங்கள் என்றும் சொல்வார்கள். அதை மனம், வாக்கு, காயம் என்பார்கள். மனம் என்பது எண்ணுதல், வாக்கு என்பது பேசுவது, காயம் என்பது இந்த பரு உடலை குறிக்கும். அதனையே எண்ணம், சொல், செயல் என்போம், அல்லது உண்மை, வாய்மை, மெய்மை என்றும் சொல்லலாம். அன்பர்களே, 96 தத்துவங்களை பிரித்து பேசினார்கள். சிறப்பாக 36 தத்துவங்களாக காணலாம். அந்த 36 தத்துவங்களிலே சிவ தத்துவம் என்பது 5. இந்த சிவ தத்துவங்கள் 5 என்பது நாம் முன் சிந்தித்தது போல நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்பதை அறிய முடியும். அந்த சிவ தத்துவத்தை கடந்து அறிதல் வகைகள் என்று பேசுகிறார்கள். பிரத்யட்சம், இறையை, பெரும்பொருளை உணர்வதற்காக வழிகளை சொல்லுகிற போது பிரத்யட்சமாக கண்டது என்பது. ஆனால் அந்த கண்டது என்று பூதவாதமாக பரம்பொருளை கண்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிவிட முடியாது இல்லையா? அந்த வகையிலே அனுமானம் என்ற யூகித்தலும், ஆகமம் என்ற உரைத்ததும், ஓமானம் என்ற உதாரணங்களும், அர்த்தாபத்தி என்ற ஓமேயம் மற்றும் அனுபவத்தி என்ற அனுபவபூர்வமான முடிவும் இந்த 6 வகையிலான காண்டல்களை பேசுகிறது சைவ சித்தாந்தம். அன்பர்களே, அப்படிப்பட்ட அந்த அறிதல் வகையிலே அறிவின் படிகளாக வேட்கை, வழி, நடைமுறை, அறிந்து நிற்றல் மற்றும் நடைமுறைகளை கடத்தல் என்பது. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நடைமுறையிலே சில விஷயங்களை கடைபிடிப்பது என்று ஒன்று உண்டு. கடைபிடிக்கின்ற நிலையும் கடந்து தெளிவிலே நிற்றல் என்பது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். கேட்டல், வழி நிற்றல், நடைமுறைப்படுத்தல், அறிந்து நிற்றல் கடந்து வரும்போது நடைமுறைகளும் கடந்து நிற்றல் என்பதும், தெளிவில், நிறைவில் நிறைந்து நிற்றல் என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால்,
நாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு தலைப்பாக அவஸ்தைகள் 5 என்பதை சொல்லலாம். அவஸ்தைகள் என்பது நாம் அறிவோம். ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி, துரியம், துரியாதீதம். இதைதான் அவஸ்தைகள் என்று சொல்வார். இதை தூய தமிழிலே சொல்லலாம் என்று சொன்னால், நனவு, கனவு, உறக்கம், அதுக்கு மேல பேருறக்கம், உயிர்ப்படக்கம், அதான் துரியாதீதம் என்று துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடியது. அப்படி இந்த அவஸ்தை நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பார்கள். அப்படி அவஸ்தைகளை கடத்தலிலே 5 அவஸ்தைகள், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடக்கம் என்று சொல்லக்கூடியது துரியாதீதம். உயிர் ஆழ்ந்த ஒரு பெரும் கடலை போன்ற பரப்புள்ளது. ஆகையினாலே இது போன்ற குறிப்புகளாகத்தான் நாம் சிந்திக்க முடிகிறது என்று சொன்னால் மிக இல்லை. அதே போல அட்டாங்க யோகம், நியமங்கள் 5, நியமங்கள் 5, ஆசனங்கள் கடந்து பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று அறிவோம். இந்த பிரத்யாகாரம் என்பது ஆக்னை தவத்தை குறிக்கும். தாரணை தியானம் என்பது துரியத்தை குறிக்கும். சமாதி என்பதோ துரியாதீதத்தை குறிக்கும். இவ்வாறான இயமங்கள் 5 என்பது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம் என்று கொல்லாமை, பொய்யாமை, புலன்வழி செல்லாமை, கள்ளாமை, திருடாமை என்ற 5ஐயும் சொன்னார்கள். நியமங்கள் என்பதிலே சமநிலை, அகம் புறம் தூய்மை காணல், ஓதுதல், பின்னர் தன் திருத்தம், சுய சீர்திருத்தம், தற்சோதனை, அகத்தாய்வு என்று சொல்லலாம். பின்னர் ஆத்ம சமர்ப்பணம், த டோட்டல் சரண்டர்னு ஒரு இடம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நாம் அடிக்கடி பேசி இருக்கக்கூடிய விஷயங்களாகிய சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4ம் கூட சைவ சித்தாந்தம் எடுத்துரைக்கின்ற பேருண்மைதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சரியை என்ற ஒரு வழிபாடு, கிரியை என்ற மந்திர வழிபாடு, யோகம் என்ற மனோ வழிபாடு, ஞானம் என்ற அறிவு வழிபாடு. இவை நம்மை எங்கே கொண்டு சென்று நிலைப்படுத்துகிறது என்று சிந்திக்கின்ற போது அதைத்தான் சாலோக, சாமீப, சாரூப, சாயுஜ்யம் என்று நான் பேசியிருக்கிறேன். சாலோகம் என்பது இறை உலகத்திற்கு நெருங்கி செல்வது. சாமீபம் என்பது அருகாமையில் செல்வது. சாரூபம் என்பது அந்த வடிவமாகவே ஆகிவிடுவது. சாயுஜ்ய பதவி என்பது அதுவாகவே ஆகிவிடுவது என்பதையும் சைவ சித்தாந்தம் பேசுகிறது. ஏனென்று சொன்னால், எப்படி பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று 3ஐயும் ஆதியிலேயே இருந்தது என்று விளக்குகின்றார்கள் என்று கண்டோமே என்று சொன்னால், ஆன்மா அழிவற்றது என்ற கருத்தை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த சிவமாகிய இறை, அதாவது பிரம்மம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த ஆன்மாவிற்கு தோற்றமாக வருவது என்னன்னா களங்கங்கள். அதான் மும்மலங்கள் என்று சொல்வார்கள். ஆணவம், கன்மம், மாயை என்பதை பற்றி சைவ சித்தாந்தம் மிகவும் ஆழமாகவும் விரிந்தும் பேசுகிறது.
ஏனென்று சொன்னால் நாம் அதை சுலபமாகவே சிந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அதாவது இறைபொருளை அல்லாமல் நான் வேறாக இருக்கிறேன் என்று எண்ணுவதே பெரிய பாவம்னு சொல்லுவேன் இல்லையா? கடவுளை இல்லாம நான் வேறு என்று நினைக்க, அப்ப அந்த முனைப்பு தான் ஆணவம் என்று சொல்லக்கூடியது. இது அந்த பெரும்பொருளாகிய பிரம்மத்தை நாம் நிற்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆணவம், கர்மம், மாயை. இதனை மும்மலங்கள் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது. இதுதான் பெரிய தடை என்று சிறப்பாக விளக்குகிறது. அந்த ஆணவம் என்பது முனைப்பை குறிக்கும் சொல் இல்லையா? கர்மம் என்பது நாம் இத்தகைய விளங்குதல் இல்லாத நிலையில மாயையோடு இருப்பதும், அறிவு விளக்கம் இல்லாமல் இருப்பதும், அல்லது அந்த அறிவினுடைய குறைபாட்டோடு இருப்பதும் ரெண்டுமே சேர்ந்து மாயை என்று சொல்லப்படுது. மாயை பலவாறாக சுத்த மாயை, அசுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை என்று பிரித்து கொடுக்கிறார்கள். அதை பின்னர் பார்க்கலாம். அப்படி இந்த மாயை பத்தி நாம பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மனமாயை, மாயை மாயைன்னா வேற எதையும் சொல்லிட்டு இருக்கோம், உலகே மாயை, வாழ்வே மாயைன்னு. ஆனா மனம் மாயை, மாயை இம்மாயை மயக்கம் மனமாய தான்மாயின் பிணை மாய்வதில்லை. ஏன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்கறதுக்கு நாம இங்க இருக்கோம், இதையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இங்க நாம ஒன்றாகிய பிரம்மம் நம்முடைய புலன்கள் மூலமாக விஷுவலைஸ் பண்ணும்போது ரெண்டாகுது, இன்னும் சொல்ல போனா மூணாகுது. காண்பான் ஆகிய நான், காணப்படு பொருளாகிய இந்த காட்சி மாயை இல்லையா? கண்ட பொருள். இப்ப காண்பான், காணப்படு பொருள், காட்சி என்ற மூன்றும் ஆகிறது. எனவே இந்த பிரிவுகளை எல்லாம் மிக சிறப்பாக விரித்து விரித்து பேசுகின்றது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய தனிச்சிறப்பாகும். எனவேதான் இந்த கோஷங்களை பற்றி பேசுகிறார். 5 கோஷங்களை அறிவோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்று 5ஆக பிரிக்கிறார். அன்னமய கோஷம் என்று சொன்னால் இந்த பருவுடலை குறிக்கும். பிராணமய கோஷம் என்று சொன்னால் இங்கே மூச்சினோடு தொடர்புடைய இயக்கத்தை குறிக்கும். மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடியது மனமாகவே இயங்கிக் கொண்டிருப்போம், அறிவு நிலைக்கு வரமாட்டோம், விழிப்பு நிலைக்கு வரமாட்டோம். அதுதான் மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லக்கூடியதோ விஞ்ஞானம், ஆராய்ச்சி என்று சொல்லுகிறோம், சயின்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆனால் அதையும் கடந்து மெய்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மெய்ஞானம் என்பது ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுகிறார்கள். ஆண் அந்தம், ஆன்மா அந்தமாகின்ற நிலையை பேசுவது. நண்பர்களே, இந்த 5 கோஷங்கள் நாம் அழகாக சிந்திக்க வேண்டிய பெரும்பொருளாகும். இன்னும் சொல்ல போனால் சித்தாந்தம் என்ற சொல்லே சித்தத்தின் அந்தம். சித்தம்னா மனம் இல்லையா? அதனுடைய முடிந்த பொருள். ஏனென்றால் உள்ளே உடல் தத்துவம், உயிர் தத்துவம், சிவ தத்துவம், வித்யா தத்துவம் என்று 96 தத்துவங்களாகவும், பின்னர் அதில் அடிப்படையாக 36 தத்துவங்களையும் பேசி பிரித்த ஆய்வு செய்கிற போது இங்கே மனத்தின் மறுமுனை கடவுள் என்று வெளிப்படுத்தி பிரம்மம் இங்கே என்று காண்பித்தது சித்தாந்தத்தினுடைய, சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பு. அதே போல வேதாந்தம் என்று சொல்லுகிற போது வேதங்களை அறிவோம்.
ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று இந்த வேதங்கள் சொன்ன அந்தமாகிய முடிந்த பொருள் அதுவும் பிரம்மம் தான் என்பது. எனவே சிவனை பேசுவதும் சிவத்தை பேசுவதும் பிரம்மத்தை பேசுவதும் அந்த ஒன்றே ஆகிய பெருநிலையை பற்றி விளக்குகின்ற அழகான பெரும்பதங்கள் தான் இவை என்பதை மறுக்க முடியாது. அப்படி பிரித்து கொண்டே வர்றதுல தான் பல விஷயங்களை சொல்றாங்க. அடக்கக்கூடாதவை 14ன்னு உண்டு. தூக்கம், தாகம், சிறுநீர், தும்மல், இருமல், வாந்தி, பசி, கொட்டாவி, மலம், ஏப்பம், தாது, கண்ணீர், அபான வாயு மற்றும் மூச்சு. இந்த 14 விஷயங்களை அடக்கக்கூடாது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்படி அந்த மூன்றாகிய மறைபொருள்கள் மனம், மொழி, மெய் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் மனம் மறைபொருள் தான். அதே போல உயிரும் மறைபொருள் தான். ஏனென்றால் உயிரை நிரூபிக்க முடியாது, வரையறை சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, மெய்ப்பொருளாகிய பிரம்மமும் மறைபொருள் என்பதை எடுத்து பேசுகிறது சைவ சித்தாந்தம். ஏற்கனவே மகரிஷி அவர்கள் நமக்கு விளக்கியுள்ள அடிப்படையில சித்தாகாசம், பூதாகாசம், மகாகாசம் என்று நாம் சிந்தித்து இருக்கிறோம். ஆகாசம் எல்லாம் ஒன்றுதான். எப்படி கடல் நீர், குளத்து நீர், பானையிலே உள்ள நீர், நீர் ஒன்றுதான். அதுதான் இந்த ஆகாசம் ஒன்று என்பது. அப்ப அந்த எல்லை கட்டிய காரணத்தினாலே தான் இதை மூன்றாக காண்கிறோம். அந்த கடத்தை, பானையை உடைச்சிட்டோம்னா அது எல்லையற்ற வெளியோடு ஒன்றுகின்ற பேருண்மை. போல குணங்கள் என்று காண்பிக்கின்றார்கள். தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம் என்று சொல்வார்கள். தமோ குணம் ரொம்ப ஆக்டிவா இல்லாம இருக்கிறது, மிதமாக இருப்பது. ரஜோகுணம்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, சொல்லுன்னு கோபம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அதுதான் ரஜோகுணம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இந்த கடைசியும் போகக்கூடாது, அந்த கடைசியும் போகக்கூடாது, சத்துவ குணம் என்ற நிலையிலே நிலைப்பட வேண்டும் என்று பேசுகின்றார்கள். அதுதான் ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு தேவையான குணம் என்பதும் அதற்கான சாத்வீக உணவுகளை வலியுறுத்துவதையும் பற்றியும் நாம் சிந்தித்திருக்கிறோம் இல்லையா? அதே போல கர்ம பூமிகள் 7 என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். வித்து, நனவு, மகா நனவு, நனாக்கனவு, கனவு மற்றும் கனா நனவு, சுழுப்தி என்று முன்னிலைகளை பேசுகிறது. புரியத்துக்கு முன்னால் உள்ள நிலைகளை நம்ம ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தின்னு 3வது சொன்னோம்ல. இந்த 3வது உள்ள சுழுப்திக்கு முன்னே உள்ள நிலைகள் வித்து நனவு, நனவு அதாவது முனைப்பு, மகா நனவு, இந்த கற்பனை என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கனா நனவு என்று சொல்லக்கூடியது. அப்புறம் கனவு, அதுதான் மாயை. இப்படி 7 நிலைகளாக பேசப்படுகிறது. அதே போல ஞான பூமிகள் 7 என்று சொல்லப்படுகிறது. இதை நம்ம சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிற போது தாச மார்க்கம், சர்க்குத்தர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பது கூட சைவ சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடு தான். தாச மார்க்கம்னா இறைவனுக்கு தாசனாக இருத்தல், பக்தி செய்வது. சகமார்க்கம்னா அவனுக்கு நண்பனாக ஆகிறது. சர்க்குத்தரன்னா அவனுக்கு நல்ல மாணவனாக, இறைவனுக்கு நல்ல மகனாக ஆகிறது.
அவர் கடைசியில சன்மார்க்கம் என்பது அவனாகவே ஆகிறது என்பதை சொல்லுகிறது. அதுபோல இந்த ஞான பூமிகள் 7 என்பதுல பாத்தீங்கன்னா சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, சமுசக்தி, பதார்த்த பாவனை, துரியம் என்ற 7 நிலைகள் கடந்துதான் துரியத்துக்கு போறோம். 6 நிலை கடந்து துரியத்துக்கு போறோம். இதையெல்லாம் சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகா சொல்லுது. சொல்லினவோ நமக்கு விளங்காத சொல்லாக இருக்கலாம் என்றாலும் கூட ஒரு ஆய்வுக்காக தான் இதை நாம் புரிந்து கொள்கிறோம். இவ்வளவு தூரம் நம்முடைய சித்தாந்த மரபுன்னா தமிழ் வழி. அப்ப சைவ சித்தாந்தம் இந்த அளவுக்கு ஆய்வு செய்து கொடுத்திருக்கிறது. இது ஒரு பெரிய உலகத்துக்கான கொடை என்று சொன்னால் மிகையாகும். அப்படி சுபேட்சை என்பது சுபத்தை விரும்பும் இச்சை. ஒரு மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்று ஒரு எழுச்சி ஒரு உயிருக்கு, ஆன்மாவுக்கு ஏற்படுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பலர் ஆன்மீகத்துக்கு வர்றதே இல்லை. அவங்கவுங்க பொருள் தேடும் முயற்சியில உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. அததான் சுபேட்சை, சுபத்தை விரும்பும் இச்சை என்றார்கள். விசாரணை என்பது ஆராய்ச்சி. இந்த இந்த வம்புக்கெல்லாம் எது காரணம்? நான் எங்கிருந்து வந்தேன், ஏன் இந்த ஆண்டவன் என்ன படைச்சான்னு உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அதான் விசாரணை. தனுமானசி என்பது பற்று விடல். சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டே வரும்போது இவ்வளவுதாயா உலகம், நிலையில்லாத இந்த உலகம் இல்லையா, மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்ற பேருண்மையை புரிந்து பேசுகிற போது, நிலையாமையை வள்ளுவம் பேசுகிற போது அப்ப ஒரு தெளிவு வரும். அதை தான் பற்று விடல் என்று சொன்னார்கள். சத்துவாபத்தி என்பது சத்தாகிய மெய்ப்பொருளை பற்றுவதை குறிக்கும். சமுசக்தி என்பது பற்றியது விடல் என்று ஒரு இடம் உண்டு. அதனால்தான் நம்ம யோகத்தை கூட பற்றுவது என்று ஒன்று உண்டு, அப்புறம் அந்த பற்றியதை விடுவது என்று ஒன்று உண்டு. அதுதான் இங்கே அழகு. அப்புறம் பதார்த்த பாவனை என்பது பிரித்து பார்த்தல். எல்லாமே பிரிச்சு பிரிச்சு சொன்னதுதான். அது மாதிரி பிரிச்சு பார்க்கறது தான் பதார்த்த பாவனை என்பது. பேதங்கள் நீங்குவது, பதார்த்த பாவனை போகணும். கடைசியா தானாகுதல் என்பதுதான் துரியம் என்பது. அப்ப நம்ம மனவளக்கலையில பெறுகின்ற ஆகிரை துரியம் என்பது எந்த இடத்துல பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்குவோம். அதே போல உடல்ல உள்ள உடல் தத்துவத்துல பேசும்போது நாடிகள் 10 என்று சொன்னார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ என்னமோ, உங்களுக்கு அறிந்து கொள்வதற்காக முன் வைக்கிறேன். நாடிகள் 10ன்னு உடம்புல இருக்கு. அது 72,000 நாடி நரம்பு இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் 10 பிரித்து அடிப்படையாக பேசப்படுகிறதுல இடகலை இந்த பக்கம், பிங்கலை, அப்புறம் சுழுமுனை நடுவுல, சிங்குவை, குருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை என்று விளக்குகின்றார்கள். சாங்கியம், குரு என்று 10 தச நாடிகளை பேசுகிறது சைவ சித்தாந்தம். அதே போல வாயுக்கள் 10. அந்த வாயுக்களை சொல்லும்போது பிராணவாயு இல்லையா, பிராணன், அபான வாயு தெரிகிறது இல்லையா, வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று தச நாடிகளை பிரித்து பேசுகிறது சைவ சித்தாந்தம். இதுல ஏற்கனவே நமக்கு பரிச்சயமான 3 நாடிகள் தெரியும். அது மட்டும்தான் நாம ஆன்மீகத்துல பாடம் முக்கியமா படிச்சிருக்கோம் இல்லையா. மற்றதெல்லாம் உடம்புல அங்கங்க இயங்குற ஆற்றல்களை குறிக்கும். அதுல குறிப்பாக இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்பது நம்ம யோகத்துல படிக்கக்கூடிய ஒன்றுதான். நீங்க கேட்ட வார்த்தை. ஆகையினாலே அந்த பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று தச வாயுக்களை சொன்னார்கள். அதே போல அந்த கரணங்கள் 4 என்று பேசுகிறது சைவ சித்தாந்தம். அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடியது உள்ளே உள்ள இயக்கங்கள், அதாவது மனம், புத்தி,
சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய. ஏன்னா உயிரிலிருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியில வந்து சென்ஸ் பண்றதே மனம்தான் இல்லையா? அது உயிர்ன்றது ஒண்ணு இருக்கு, அது வெளியில புலன் மூலமாக ப்ரொஜெக்ஷன் ஆகி இது நல்ல அழகிய காட்சின்னு கண்ணிலிருந்து உணரும் போது அந்த அதுதான் அங்க உணர்தல் மனம் என்று சொல்லுவேன். இப்படி 5 புலன்களாலே உலக விஷயங்களை உணர்ந்த ஒன்று அதை அசியூம் பண்ணுது பாருங்க. அத கணக்கு போட்டு இது சிறப்பா இருக்கு, இது நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு 5 புலன்களால சீர்தூக்குற போது அது புத்தி என்று சொல்லுவோம். அந்த பதிவுகளை உள்ளடக்கி அதன் வழி செயல்படும் போது அதை அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடியதும் மனதனுடைய பலவேறு வெளிப்படுகிற போது மனம் பெற்ற பதிவுகள், அது எண்ணம்னு கூட சொல்லுவோம். அதைதான் சித்தம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் அந்த பதிவுகளை சீர்தூக்குகிற போது அதை புத்தி அல்லது அறிவு என்று சொல்லுகிறோம் இல்லையா? எது பிடிக்கும்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சீர்தூக்கி பதில் சொல்லுவீங்கல்ல, அதுதான் புத்தி என்று சொல்லப்படும். ஆனா இதையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒண்ணு பேசும், அது எனக்கு இதுதான் வேணும்னு கடைசியா அடம் பிடிக்கும் நம்மகிட்டயே வந்து. அந்த எல்லை கட்டிய மனதை அகங்காரம் என்று சொல்லுகின்றார்கள். இதை அந்த கரணங்கள் 4 என்று விளக்குகிறது. அதே போல நல்லியல்புகள் 6 என்பதில் சமம், தமம், உபரதி, திருப்தி, ஸ்ரத்தை, சமாதானம் என்று 6 பேசப்படுகிறது. அதனை மன அடக்கம், புலனடக்கம், பற்றின்மை, பொறுமை, நம்பிக்கை, அமைதி என்று காணலாம். இவற்றையெல்லாம் நான் என்னுடைய தத்துவ கொத்து என்று ஒரு நூல் போட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அது இப்ப பதிப்புல இல்லாதனால யாருக்கும் அதிகம் வழங்க முடியல. ரொம்ப ஒரு 5 புக்கு தான் என்கிட்ட மிச்சம் இருக்கும். அது வந்து 10 வருடங்களுக்கு முன்னதாகவே நான் பதிப்பித்தது. மன்றங்கள் எல்லாம் அங்கங்க இது தேவையா இருக்கு, நல்லா இருக்கு, மகிழ்ச்சியுடைய நல்லா எல்லா சப்ஜெக்டையும் சுருக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அத நிறைய எல்லா ஊர் மன்றங்கள்லையும் என்னிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு அதை தத்துவ கொத்துன்னு அவங்களும் போட்டாங்க. அப்புறம் அதை இப்போ இன்னும் சிறப்பா இம்ப்ரோவைஸ் பண்ணி போட்டதுல தான் இந்த சைவ சித்தாந்தத்தையும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். அதுல இருந்து தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல தச காரியங்கள் என்று சொல்லுவார், 10 காரியங்கள். அவை என்னன்னு சொன்னா, மாயா ரூபம், மாயா தரிசனம், மாயா சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், தேக கைவல்யம், விதேக கைவல்யம். இந்த கடைசி 2 சொன்னது நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலையில ஜீவன் முக்தன் இறந்து போறா, அதுதான் அது தேகத்தை உதிர்த்தல் என்று பொருள் என்று பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கடந்து விதேக கைவல்யம் என்பது பகவான் ரமணர் இறந்த போது அந்த அறையில எழுதி போட்டிருப்பாங்க. தேகம், தேகத்தை உதிர்த்தார். அவங்க அப்பதான் முக்தி அடைந்தார்னு சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? இந்த தசகாரியத்தை தமிழ்ல சொல்லும்போது உலகம், ஆராய்ச்சி, நீங்குதல், நான், முழுமை, புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லிடலாம். மாயா ரூபம் என்பது இந்த தோற்றமாகிய உலகத்தை குறிக்கும். மாயா தரிசனம் என்பது ஆராய்ச்சியை குறிக்கும். மாயா சுத்தி என்பது சுத்தம் செய்தல், அதாவது நீங்குதல் என்பதை குறிக்கும். ஆன்ம ரூபம் என்பது நான் என்று இருப்பை அறிந்து உணர்ந்து நிற்கிற இடம் அது. ஆன்ம தரிசனம் என்றால் முழுமை பேற்றை குறிக்கும். ஆன்ம சுத்தி என்பது கோஷங்கள் நீங்குதல். 5 கோஷம் பார்த்தோம் இல்லையா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று அந்த ஆனந்தமய கோஷமும் தாண்டி போகிற போது அதுதான் கோஷங்கள் நீங்கிறது. அப்புறம் சிவ தரிசனம் என்பது முழுமை, தேக கைவல்யம் என்பது ஜீவன் முக்தி, விதேக கைவல்யம் என்பது உடலை நீங்குதல் என்பதாகும். நண்பர்களே,
அடுத்து இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி பேசுகிற போது சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், சரியையில் சரியை, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியை என்றெல்லாம் பிரித்து பேசுகிறது சைவ சித்தாந்தம். அது வேறொன்றுமல்ல, கோயில் புறத்தொண்டு, கோயில் வழிபாடு, வழிபாட்டில் ஒன்றுதல், பூசை முறைகள் மற்றும் ஆத்மார்த்த பூஜை, இப்படி ஒவ்வொரு நிலைகளாக உயர்த்தி கொண்டு வருகிற கடைசியில பொறாமை, ஆசை, கோபம் ஆகிய அழுக்குகள் நீங்குவதுதான் யோகத்தில் சரியை என்று பேசுகிறார். எல்லா சைவ சித்தாந்தத்தையும் முழுமையும் இங்கே நான் ஒரு மணி நேரத்தில் விளக்குவது என்பது இயலாத ஒன்று. ஆகையினால இந்த சுருக்கமான விஷயங்களை மட்டும்தான் நாம் இன்றைக்கு இங்கே சிந்திக்க முடிகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இந்த 9வது நிலையாகி யோகத்தில் சரியை என்பதை கடந்து யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் என்று சொல்லுவது, அதை அகப்பூசை என்று சொல்லுவார்கள். அடுத்தது அந்த அகப்பூசையில் மனம் ஒன்றிநிற்றலை குறிக்கும். யோகத்தில் ஞானம் என்பது விருப்பு வெறுப்பு கொள்ளாத நிலை. அதுதான் இப்ப அதை நான் ஏற்கனவே இந்த கவி சொன்னேன். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போய் தத்துவாதீத நிலை மேல் என்று பேசுகின்றார்கள். வள்ளலார் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னன்னு கேட்டா, இப்ப சிவ தத்துவம், வித்யா தத்துவம், உடல் தத்துவம், உயிர் தத்துவம் சொல்லிட்டே வர்றாங்கல்ல. இதெல்லாம் என்னென்ன பிரித்து இங்க உடம்பும், உடல் சார்ந்த புலன்களும், புலன் இயக்கமும், உயிரும், உலக தோற்றமும், உலகில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும், அந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச கரணங்களாக, கருவிகளாக, புலன்களாக எல்லாம் மலர்ந்திருக்கின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் பிரித்து 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 ஆராய்ந்து கொண்டே வருகிற போது இதை எப்படி சொல்லார்னா, வேதங்கள் அதை பற்றி சொல்லுகிறது. நேத்தி 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 என்று கழித்து கொண்டே வா. இந்த உடல் நான் அல்ல, இந்த கருவிகரணங்கள் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இல்லையா? சித்தம், புத்தி, அகங்காரம் என்று பார்த்தோம். அப்படி ஒவ்வொன்றாக கழித்து கொண்டே போறது. அதுதான் தத்துவாதீத நிலைமேல் என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கு 8 குணங்கள் என்று பேசுவார்கள். அதையும் நீங்க நான் பேசியிருக்கேன், தெரிஞ்சிருக்கீங்க. ஒரு தனி தலைப்பை பேசியிருக்கேன் இல்லையா? அது திருக்குறளும் அந்த குணங்களை சொல்லுகிறது. எண்குணத்தான், அதாவது கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லப்படுகிறது. அந்த 8 குணங்கள் என்னங்கிறது இல்லைங்களா? அது மாதிரிதான் இந்த 7 திரைகள்ன்றது ஞான சபையில சொல்றதையும் இப்ப கொஞ்சம் முந்தி நாம பார்த்தோம், அது என்னங்கிறது. அதே மாதிரி கந்தர் அனுபூதியில கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் வருது. அந்த 8 கல்யாண குணங்கள் இறைவனுக்கு என்று சொல்லப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய ஆன்மாவை அறிந்து ஒவ்வொன்றையும் பிரித்து புரிந்து கொண்டே வருகிற போது அப்ப பெறுகின்ற அந்த தெளிவு இருக்கிறது பாருங்கள், அதுதான் அந்த தனிச்சிறப்புக்குரியதா. ஆகையினாலே வெளியிருந்தது என்று அறிகிறோம். அந்த வெளிதான் என்னாச்சு? தன்னெழுச்சி பெற்றுன்னு மகரிஷி விளக்குறாங்க. நமக்கு இந்த சைவ சித்தாந்தம் எல்லாம் அறிந்து கொள்வதை காட்டிலும் மகரிஷியின் மூலமாக சுத்தவெளி, சுழலலை, விரிவலை, காந்தம் 4, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம், இந்த 6 நாளும் 10 அறிந்து கொள்ளும் போது சுலபமாக இருக்கிறது இல்லையா? இப்ப அந்த கீழே வர்ற 6ஐயும் விளக்குனது தான் இந்த சைவ சித்தாந்தத்தில் உள்ள விஷயங்கள். அப்ப ஞானத்தில் சரி என்பது உலகம் ஆகிய அகத்தை அசத்தாக கருதி நீக்குகின்ற மனோபாவம். ஞானத்தில் கிரியை என்பது
உயிர் என்பது சிவத்தை முழுமையாக இச்சித்தல் என்றும், ஞானத்தில் யோகம் என்பது உயிர் இச்சையை இறைவனின் பால் கொண்டுவது மட்டும் இல்லாமல் இச்சாசக்தியோடு ஒன்றுபடுவது என்று விளக்கப்படுகிறது. இதேபோல ஞானத்தில் ஞானம் என்பது சிவபெருமானின் எல்லா குணங்களையும் பெறுதல் என்பது. ஏன்னா ஒரு இடத்துல இதே சைவ சித்தாந்தம் இறைவனுடைய குணங்கள் என்றும் பேசப்படுகிறது. ஆனா அதே சைவ சித்தாந்தம் ஒரு இடத்துல சொல்லுது குணங்கள் அற்றவர் என்றும் சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு குணங்கள் இல்லை, நிர்குணன். ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? நிர்குணன் அப்படின்னா என்ன? குணங்கள் இல்லாதவன், காலம் பருமன் தூரம் இவை கடந்தவன், எங்கும் நிறைந்தவன், என்றைக்கும் உள்ள பொருள் என்று இறைவனுக்கான இலக்கணங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த எந்த ஒன்று என்றைக்கும் உள்ள பொருளோ அதை இங்கே அவர்கள் சிவம் என்று சொன்னார். சிவம் என்று சொன்னால் நாம் கற்பனையிலே கருதுகின்ற ரூபம் அல்ல. கையில திரிசூலத்தை கொண்டு ஜடாமுடியோடு திரிகின்ற சிவன் வடிவத்தை குறிக்காது. சிவம் என்பது சுத்தமாகிய பிரம்மத்தை குறிக்கும். ஏன்னா அந்த பிரம்ம நிலை எய்துவதற்காகத்தானே நீ மனிதன் எல்லாம் முனைப்பு கொள்ளுகிறாய். ரெண்டாவது நான் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆணவமாகிறது. இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் நீங்கினால் இறைவனை பெறலாம் என்று சொன்னதை மகரிஷி அவர்களுக்கு கூட சிறப்பாக சொல்லுகிறார்கள் இல்லையா? அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. மேன் மைனஸ் தி இம்பியூரிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏத மகரிஷி. அதனால இவ்வாறு இதுவரையிலே நாம் அறிந்திருக்க முடியாத அளவிற்கு மிகவும் தனித்தனியாக விளக்கிய ஒரு தனி சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் அன்பர்களே, இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதும் அதை தான் உரு வழிபாடு, மந்திர வழிபாடு, மனு வழிபாடு, அறிவு வழிபாடு என்று நான் பேசியிருக்கிறேன். நீங்க அறிந்திருக்கீங்க. அது பக்தியின் முடிந்த நிலை என்று விளக்கி இருக்கிறேன். முதல் தலைப்பாக பேசியதாக ஞாபகம். பக்தியின் முடிந்த நிலை தன்னை அறிதல் என்று பேசியிருக்க. அப்படி அதனை கடந்து அதை தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று இறைவனுக்கு தாசனாகிறோம், அப்புறம் நல்ல மகனாகிறோம், நல்ல தோழனாகிறோம், அவனாகவே ஆகிறோம் என்பதை இதே சைவ சித்தாந்தம் தான் பேசியிருக்கிறது என்பது நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய. அதே போல அப்படி 4 வழிகளிலே பின்பற்றியவர்கள் தான் சமயக்குறவர்கள் என்று கூட சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், அப்பர் சுந்தரர் என்று சொல்றாங்க இல்லையா? அந்த 4 பெரியவங்களும் பக்தி மார்க்கத்திலிருந்து இறைநிலை எய்தினார்கள், மந்திர வழிபாட்டிலிருந்து இறைநிலை உணர்ந்தார்கள், யோகத்துல, ஞானத்துல என்று பிரித்து சொல்லப்படுவது. ஆனால் உண்மையிலே படிப்படியாக அந்த சரியை என்பது குரு வழிபாடு என்றும், கிரியை மந்திர வழிபாடு, யோகம், ஞானம் இவைகளை படிப்படியாக நெருங்கி மேலே போகிற போது அதை சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்று பிரித்து சொன்னதும் சைவ சித்தாந்தத்தினுடைய தனிச்சிறப்பு. இன்னும் நமக்கு புரிஞ்ச வார்த்தையில சொல்லலாம்னா, கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம்னு சொன்னா நமக்கு எல்லாம் புரியும். அந்த நாளும் இந்த நாளும் ஒண்ணுதான். இப்போ அதை தான் தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் என்று சொன்னாங்க. ஆனா நமக்கு சன்மார்க்கம்னா மட்டும் தெரிஞ்சிருக்கும். அதனால இதை எல்லாவற்றையும் பிரித்து மிகச் சிறப்பாக பேசிய ஒரு தனிச்சிறப்பு. புரியுதுங்களா? அப்ப அந்த முதல் நிலையை பின்பற்றும் போது சாலோகம், 2வது நிலையை பின்பற்றிய போது சாமீபம், இறைவனுக்கு பக்கமா போயிடுறோம். சாரூபம், அவனுடைய வடிவமாகவே ஆகிறோம். சாயுஜ்யம், அவனாகவே ஆகிவிடுகிறோம் என்பதையும் சைவ சித்தாந்தம் ஏற்கிறது. ஆனால் ஆன்மா அப்படி அவனாகவே ஆகிறது இல்லை அப்படின்னு அதை பிரித்தும் பேசுகிறது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை அறிவுபூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக பிரித்து எனக்கு பதில் சொல்லுங்கன்னு முற்படுகிற போது அது சில இடங்கள்ல இது போன்ற வேறுபாடுகளும் நாம் காண முடிகிறது. இதெல்லாம் நல்லா படித்து உணர்ந்த பெரியவங்க. ஏன்னா நான்
2 முறை சைவ சித்தாந்தம் பாடங்கள் முயன்று இருக்கிறேன். அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா அது ஒரு பெரிய கடல். இதெல்லாம் இப்ப இவ்வளவு விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் இருக்குன்னாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நான் 2 தடவை வகுப்புகளுக்கு போய் அப்புறம் அந்த இது கொடுத்தாங்க, சைவ சித்தாந்த ரத்னா அப்படின்னு சொல்லி. அது பட்டத்துக்காக போறது, நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக போறதுதான், வேற ஒண்ணும். சரியா? உடனே அங்க போனா அந்த பட்டம் வாங்கிக்கலாம், இங்க போனா இந்த பட்டம் வாங்கிக்கலாம். டிகிரி கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ், பிஜி கோர்ஸ்ன்னு கடைசியில் கோர்ஸ் படிக்கிற ஆளாயிரமே தவிர தத்துவம் இங்கே போயிடும். ஒரு முறை ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்பர்களே, நான் பழனிக்கு வேலைக்கு வந்த புதிது, அப்பொழுது தான் மனமான புதிதும் கூட. நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அவர் மொரிஷியஸ்ல இருந்து இங்கே பழனியில இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் பண்பாட்டு கல்லூரியில், இங்கே பழனியில பண்பாட்டு கல்லூரின்னு திருக்கோயில் மூலமாக நடத்தப்படுகிறது. அதுல கோவிந்தன் மாணிக்கம்னு என்று படிக்க வந்திருந்தார். அவரோடு சந்தித்து அப்ப பேசுறேன். தற்செயலா அவரோடு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னொரு நண்பர் பாலகுமார் என்பவரும் அந்த கோவிந்தன் மாணிக்கமும் நானும் உட்கார்ந்து பேசும்போது, நான் கடலூர்ல சிவலிங்கா சொன்ன இந்த விஷயங்கள்ல இயல்பாக பேசுறது. இப்ப எத்தனை விஷயங்கள் நீங்க கேட்ட வார்த்தைகள், நீங்க இதெல்லாம் ஐயா பேசியிருக்காங்க, ஆமா நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி நான் கேட்ட விஷயங்களை பேசுகிறது. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்றதுக்காக நான் பாடமா படிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நீங்க இயல்பா பேசுறீங்களா எப்படிங்கய்யா, நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சைவ சித்தாந்தம் அது எப்படி இருக்கு? அந்த அந்த புத்தகம் அட்டை கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாதுங்க. பட் இதெல்லாம் குரு வழி ஞானம் தான் பெற்றுக்கொண்டது என்று நான் சொன்னேன். அப்படி குரு வழி பெற்ற ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் இன்று வரையிலும் வகுப்புகளும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இப்போ என்னுடைய குருவின் மேன்மை தான் இங்கே வெளிப்படுகிறதே தவிர என்னுடைய அறிவிலே ஒன்றுமே இல்லை. இருப்பினும் கடல் போன்று விரிந்து பறந்த அந்த சைவ சித்தாந்தத்தை இவ்வாறு எவ்வாறெல்லாம் பிரித்து 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 பேசியிருக்கிறார்கள் என்ற அழகை எண்ணுகிற போது நாம் பெருமை கொள்ள முடியும். இவ்வளவு தூரம் பிரிச்சு ஆய்வு செஞ்சு ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்காங்க. தத்துவாதீத நிலைமேல் என்று சொன்னார். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போயினாங்க. அப்ப சைவ சித்தாந்த தத்துவங்களை எல்லாம் பிரித்து பார்த்து ஆராய்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது சிறப்புடைய ஒரு செயலாகும். ஆனால் நான் முதல்லயே சொல்லிட்டது போல, சைவ சித்தாந்தம் என்பது ஒரு பெரும் கடல். என்னை போன்ற ஒரு எளியன் எல்லாம் அதை பற்றி ஒன்றும் முழுசா நான் பேசிட்டேன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் 2 முறை படிச்சதை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கேன் என்று கூறி இந்த அளவில் தன்னடக்கத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். விருப்பம் உள்ளவங்க இன்னும் உள்ள போய் பாருங்க. தர்மபுரம் ஆதீனத்திலிருந்து சைவ சித்தாந்த வகுப்புகளை எல்லா ஊர்களையும் நடத்துறாங்க. பழனியில கூட நடத்திட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கு கூட அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்படி அவங்க அதுக்குரிய பாட புத்தகங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா, சித்தாந்த அட்டகம் அது இதுன்னு எல்லாத்தையும், தேவாரம், திருவாசகம் எல்லாம் சேர்த்து, அந்த புத்தகங்கள்லாம் சேர்த்து சிவஞான போதம், சித்தியார், இது எல்லாத்தையுமே அந்த ஃபீஸுக்குரிய புக்ஸாக ரெஃபரன்ஸ் புக்காக கொடுத்து யூனிவர்சிட்டியிலிருந்து அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் பாடம் நடத்துகின்றார்கள். இதற்காக தர்மபுர ஆதீனம் மிக பொறுப்பெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செலவு செய்து சிறப்பாக சைவ சித்தாந்தத்தை எல்லா பக்கமும் அறிந்து கொள்வதற்காக கொண்டு சேர்க்கின்ற பெருமுயற்சி. இதுக்கு எத்தனையோ ஆதீனங்கள் இருக்கிறது. ஆனால் தர்மபுர ஆதீனம் இதை எடுத்து செய்துன்னா அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். நான் மனதார பாராட்டுகிறேன். ஏனென்றால் ஆதீனங்கள் என்று இருக்கின்றார்கள். ஆதீனங்கள் மடாதிபதிகள் என்று இருந்து கொண்டு அவர்கள் தத்துவங்களை எல்லாம் சமுதாயத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்கு எந்த விதமான பணி செய்கிறார்கள் என்பது ஒரு வகையில எல்லோரும் தேடி பார்க்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கு. செய்யறாங்க, ஆனா கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஆனால் தர்மபுர ஆதீனம் இதெல்லாம் அவ்வளவு சிறப்பா செய்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்துல தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி, இந்த இனிய மாலை பொழுதில் உங்களோடு சைவ சித்தாந்தம் என்ற பொருளிலே சிறப்பான ஒரு விஷயத்தை சந்திப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரையில் இன்றைய சிந்தனை உரையில் சைவ சித்தாந்தத்தை பத்தி விரிவாக எடுத்துரைத்த பழனியிலிருந்து அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் ஐயாவை வாழ்த்துவோம். அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு வகுப்பு அதான் இன்னைக்கு சிறப்பா இருந்தது ஐயா. நானே நான் குறிப்பு எடுக்கலான்னு ஆரம்பிச்சேன். நிறைய நீங்க கருத்துக்கள் சொன்னீங்க. எனக்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்தேன்னா அப்புறமா நிறைய சொல்லவே என்னால அந்த அளவுக்கு எடுக்கவில்லை. இன்னைக்கு நிறைய சொன்னீங்கய்யா. சைவ சித்தாந்தத்துன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்குமா, அதுல இந்த விஷயங்கள்ல ஒரு பகுதி சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பகுதியா கொடுத்திருக்கேன். மற்ற எல்லாமே மகரிஷினுடைய டாபிக் எல்லாமே கொடுத்திருக்கேன், சுருக்கி சுருக்கி கொடுத்திருக்கேன். ஆனா இப்ப கையில நோவோ ஒரு அதிகமான காப்பீஸ் இல்ல. யாரோ பிரிண்ட் போடலையான்னு கூட கேட்டாங்க. இப்போ ஒரு அம்மா நம்ம வகுப்புல வர்றவங்க தான் என்னை தொடர்பு கொண்டாங்க. உங்களுடைய 4 புத்தகமும் அனுப்புங்கன்னு கேட்டாங்க, அனுப்பிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த புக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்களே, ஏன் இதெல்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணக்கூடாது, என்ன செய்யணுமோ செய்யுங்க ஐயா, இதெல்லாம் சொசைட்டிக்கு போய் சேரணும்னு கேட்டாங்க. அவங்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டுகிறேன். அது போல இது யாராவது கையில எடுக்கலாம். இது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும்னு கையில எடுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க கையில எடுங்க. நான் உங்களுக்கு அந்த இப்ப காப்பீஸ் இல்லைன்னு சொல்ற புக்கு ஸ்பெசிமன் காப்பி 1க்கு 2 கூட அனுப்புறேன். சரிங்க சரிங்க சிறப்புங்க ஐயா. சைவ சித்தாந்தமும் நம்ம சுவாமிஜியோட அந்த வேதாத்திரியம் இந்த மனவளக்கலை இதுலயும் ஒன்னா வருமுங்களாயா? ஏன்னா முன்ன எங்க ஆசிரியர் வகுப்பு எடுக்கும் போது அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க ஆசிரியரோட அப்பா வந்து மனவளக்கலையில இல்ல, ஆனா சைவ சித்தாந்தத்துல இருக்காரு. ஆனா அதுல இருக்க கருத்துக்கள் இதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சுவாமிஜி இதுல கருத்துக்கள் எல்லாம் இதுல வரும் அப்படி. ஆனா அதான் சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தம் நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். உதாரணமாக உடலிலே இயங்கும் பொழுது உயிர் என்று சொல்லுகிறோம். புலன்கள் மூலமாக செலவு செய்கிற போது மனம் என்று சொல்லுகிறோம். பெற்ற பதிவுகளை எண்ணம் என்று சொல்லுகிறோம். அந்த எண்ணங்கள் சீர்தூக்கினால் அறிவு என்று சொல்லுகிறோம் இல்லையா? இப்ப இது வந்து வேதாத்திரியம் சொல்லுகிற எளிய விளக்கம். இது யாருக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது நாம பேச்சுலதான் பேசியிருக்கோம் இல்லையா? உயிரானது புலன் மூலமா செலவாகும் போது மனம், பெற்ற பதிவு எண்ணம், சீர்தூக்கினால் அறிவு என்று. இந்த 4 தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று அங்க 4ஆ பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுபோல பல விஷயங்கள் வந்து 6 ஆதாரங்கள், அட்டாங்க யோகம், சரிகை யோக ஞானம், இப்படி எல்லாமே தாச மார்க்கம், சர்ப்பத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம், ஆணவம், கர்மம், மாயை, இது எல்லாமே சப்ஜெக்ட் எல்லா பக்கமும் ஒத்து போகும். ஆனா வேதாத்திரியத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிய தமிழ்ல கொடுத்தது மகரிஷியோட சிறப்பு. அதனால மகரிஷிக்கு நாம எப்படி பாராட்டுறோம்? பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு சொல்றோம் இல்லையா? மறந்து விடக்கூடாது. மகரிஷி இதையெல்லாம் எளிமையாக பேசியிருக்கிறார். இப்ப நான் பேசுனதுலே பல விஷயங்கள் சிலருக்கு புரியாமலே இருந்திருக்கும். இந்த ஆள் என்ன சொல்றாருன்னு புரியலையேன்னு நினைச்சிருப்பீங்க, என்ன திட்டி கூட இருப்பீங்க. ஆனா சொல்லணும், வேற வழி இல்லாம. பார்த்தது கூட எனக்கு மனப்பாடம் இல்லாம படிச்சேன். அதனால அவ்வளவு தூரம் இன்னும் நிறைய நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடல் என்று தெரிவிக்க கடமைப்படும். அதாங்க வகுப்பு நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லைங்க? இது வகுப்பு அவங்க வந்து தர்மபுரி ஆதீனம் வந்து இந்த வகுப்பு எடுக்கிறாங்க எல்லா இடத்துலங்களாங்க? அவன் பழனிலையும் நடக்குது. நான் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். சரிங்க சரி. சிறப்புங்கய்யா, சிறப்பு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில். கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாங்களா? கேள்வி பதில் கேள்வி வச்சுக்கணும். எல்லா உரையிலையும் நான் பேசுனது கேட்டு அப்படியே போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்ச கேள்வி இருந்தா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச பதில சொல்ல. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஆண்ட்ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாங்க. கேள்வியே காடு இல்லாம போச்சுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான். இல்லையா, நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னனால இதை திருப்பியும் போய் யூடியூப்ல திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் நிறைய இதுல கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அப்ப அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கேள்விகள் வரும்னு ஏன்னா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கயா. அதனால ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரமிப்பா இவ்வளோ இது இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு.
அதனாலதாங்க அது கேள்வியா. ஏமாம்மா நீங்க கேட்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க ஐயா, வளமுடன். இந்த 5 நிலைகள் நினைவு, உறக்கம், நினைவு, கனவு, உறக்கம், பேருறக்கம் சொன்னீங்க இல்லையா? அதுல உயிர் படக்கம். ஐயா அதுல கனவுங்கிறது நம்ம பாக்குறது நிஜமா நடக்குமோ? அது அது என்னங்க ஐயா கனவுங்கிறது? கனவுங்கிறது ஏற்கனவே எண்ணியதுல எந்த விஷயங்கள் எல்லாம் அடக்கப்பட்டதோ, ஒடுக்கப்பட்டதோ, இது வேண்டாம்னு மறுக்கப்பட்டதோ அவையெல்லாம் தூங்குறப்ப தானா என் ஆட்டம் போடுறதுதான் கனவு. வேற ஒண்ணு. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அது அந்த பெற்ற பதிவுகளுடைய ப்ரொஜெக்ஷன் தான் அது. புலன்கள் ஓய்ந்திருக்கும் போது நான் அது, அதாவது புறமனம், நடுமனம், அடிமனம்னு 3 இருக்கு இல்லையா? ஆமாங்க இப்ப ஐயா. நாம எப்போதும் புறமனதிலேயே தான் செயல்படுறோம். புறமனதிலேயே இருக்கிறதுனா புறமனதினாலே பெற்ற அனுபவங்கள், பதிவுகள், விஷயங்கள், கிரகித்தது எல்லாம் இங்க எல்லாத்தையும் இந்த மண்ட மூளைக்குள்ளதான் பதிவுகளாக உள்ள வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப நாம இயக்கம் இல்லாம புலன்களும் உறங்கி ஒடுக்கம் பெறுகிற போது அந்த உள்ளுணர்வுன்னு சொல்றோம்ல, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது, அப்ப எது ஒன்று புறத்திலே மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் எந்திரிச்சு வெளிப்படுவதுதான் கனவு என்று சொல்லக்கூடிய. வேற ஒண்ணும். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஏமாமாக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா உங்க குரல் கேட்கல, பேசலாமா சாந்தி அம்மா அவர்கள்? சாந்தி அம்மா. சாந்தி அம்மா நெட் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியலங்கய்யா. மைக் ஓபன் ஆயிருக்கு, ஆனா பேசல அவங்க. சாந்தி அம்மா நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா சரி, வேற ஏதாவது கேள்வி? இப்ப கேக்குதுமா, பேசலாம். கேட்கலாமா? ஐயா வாழ்ந்துங்கய்யா. ஐயா எனக்கு ஒரு டவுட் என்னங்கன்னாயா, நான் வந்து சைவ சித்தாந்த கிளாஸ்க்கு போய்கிட்டு இருந்தேயா. சூழ்நிலை சரியில்லாதனால என்னால போக முடியல. வாரம் வாரம் மந்த்லி ஒன் வீக் வந்து எடுப்பாங்க எங்க மதுரையில. எனக்கு என்னன்னா அப்ப சைவ சித்தாந்தம் எல்லாமே தேவாரம், திருவாசகம், சைவ சித்தாந்தம் எல்லாமே எல்லாமே நம்ம கத்துக்கிறல. எனக்கு ஒரு மனப்பான்மை கத்துக்கிற முடியலையே. அப்ப வந்து நம்ம வந்து முழுமையா இறைவனை பற்றி நமக்கு தெரியாம இருக்கிற கூட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்குங்கய்யா. அது எப்படி நான் எடுத்துக்கிறலாம்? அதெல்லாம் வேண்டாம். அது சொல்லி முடிங்க, பதில் சொல்றேன். அதான் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அது போக எனக்கு வந்து இங்க ஒரு அம்மா எடுத்தாங்க கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, வேதாத்திரி மகரிஷியோட தவங்களை பத்தி ஒரு மாதிரி கிண்டலா சொன்னாங்க. அதாவது எப்படி நீங்க துரியம் மேல போயிட முடியுமா, தவம் பண்ணாப்புல போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் கொஞ்சம் சொன்னாங்க. அதாவது இது மட்டும் இல்லாம தவத்தை பத்தியே அவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, இதுக்கு முன்னால ஒரு அம்மா சொன்னாங்க, இதுல இருக்கிற கருத்து தான் நமக்கு வேதாத்திரி ஐயா வந்து எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க. தேவாரம், திருவாசகம், தீர்ப்புகள் எல்லா இதுல இருந்து நமக்கு கடைஞ்சு எடுத்து ஒரு பால்ல இருந்து எப்படி தயிர் வெண்ணெய் வந்ததோ அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுல ஒரு தெளிவு கிடைக்குது, அதுல ஒரு தெளிவு கிடைக்குது. ஆனா கருத்துக்கள் மட்டும் எல்லாமே ஒண்ணுதான். அன்பர்கள், அதாவது முன்னால இருக்கிற சித்தாந்தவாதிகள் எல்லாருமே சொன்ன கருத்தும் நம்மளுடைய ஐயா சொன்ன கருத்தும் ஒன்னாத்தான் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க ஐயானா, நமக்கு தெளிவா ஒரு விஞ்ஞானபூர்வமா உணர்த்திருக்காங்க. அவங்க வந்து விஞ்ஞானபூர்வமா உணர்த்த முடியலையோ என்னமோ எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு மறைப்பொருளா வச்சிருந்தாங்க. அது ஒரு வகைக்கு அந்த காலத்துல நல்லதாத்தான் இருந்திருக்கு. ஏன்னா கெட்ட வழியையும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு இதுல கூட இருக்கலாம். எனக்கு அதை கேட்குமே கொஞ்சம் மன உறுத்தலா இருந்துச்சு. தவத்தை பத்தி இப்படி சொல்ற
சொல்றாங்களே, அதுவும் இதுல இருந்து சொல்றாங்க, தவம் பண்ணாப்புல நீங்க மேல போயிருவீங்களா? அது எப்படி துரியம் பண்ணாப்ப துரியம் பண்ணோடயும் மேல போயிற முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆசிரியர் எங்களுக்கு சைவ சித்தாந்த கிளாஸ் எடுத்த ஆசிரியர் சொன்ன உடனேவே எனக்கு ஒரு மாரி உறுத்தலா இருந்துச்சு. ஆனாலும் தெரிஞ்சுக்குருவோம். எனக்கு ரொம்ப ஆசை. தேவாரம், திருவாசகம் பாடணும். அத கருத்த நம்ம உள்வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு சூழ்நிலை இல்லாதனால, இதெல்லாம் பண்ணாத்தான் நம்ம இறைவன வந்து உணர முடியுமான்ற ஒரு இது இருந்துச்சு. நன்மணியா சொல்ற போல, எந்த இது பண்ணாலும் ஒரு நம்ம இரண்டொழுக்க பண்பாடு மூலமா நடந்தா இறை உணர்வோட வாழலாம். இறைவன வந்து நம்ம உணரலாம் அப்படின்ற மாரி சொல்லவும் தான் கொஞ்சம் மன நிம்மதியா இருந்தேன். சரி, நீங்க இன்னைக்கு சைவ சித்தாந்தத்த பத்தி சொல்லப்போ, எனக்கு உங்கட்டயும் ஒரு கருத்து கேட்டலாம் அப்படிங்கிறனால நான் கேட்கிறேன்யா. கேள்வி முடிஞ்சுதா? நீங்க கேட்டதுல இப்ப 2 கேள்வி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்க பெரிய உரையே கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி. நல்ல கேள்வியாக இதை தேர்வு செய்கிறேன். இந்த சரிங்க. கேள்வி நல்ல கேள்வியா தேர்வு செய்றேன். என்னன்னு கேட்டா வாழ்க. 2 கேள்வி முன் வச்சிருக்கீங்க. ஆமாங்கய்யா. இப்ப ஆ. திருமந்திரம் பேசுகிறது உடம்புல இருக்கிற ஆறாதாரங்களை கடந்து மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை புருவமத்திக்கு கொண்டு வர்றதுக்கே 12 வருஷம் ஆகும்னு பேசும். நல்லா கவனிக்கணும். இங்க சரிங்க. வேதாதிரி மகரிஷிட்ட வந்தா ஒரு 1/2 மணி நேரத்துல உட்கார வச்சு குருவுக்கு தொட்டு மூலாதாரத்திலிருந்து 6 ஆதாரம் கிடந்து 6வது மையத்திலே கொடுத்துடுறாரு. நம்ம அடைந்திருக்கிறோம். நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வேலை ஆமாங்கய்யா. செஞ்சது எனக்கு நல்லா இருக்கு. சத்தியமாக 6வது ஆதாரம் எனக்கு வேலை செஞ்சதுங்கிறதுல எனக்கு மாற்று இல்லை. சரிங்க. ஆனா இது 6 ஆதாரம் கடந்து மேல போக முடியுமா? அதெல்லாம் பெரிய விஷயம்னு பேசியிருக்காங்க. ஆமா. நிறைய பேசியிருக்காங்க. சைவ சித்தாந்தம் பேசுனது கடல் போல புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு இப்ப சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஆமாங்கய்யா. நீங்க சொன்னீங்களே, பல ஊர்கள்ல திருவாசகம் முற்றோதல் நடக்குது. ஆமாங்கய்யா. நடக்குதுங்கய்யா இப்ப வரைக்கும். நானும் ஒரு முறை போயிருந்தேன். அதுல சிவபுராணம் கொடுத்து அதுவும் படிக்கிறதுல வருது. திருவாசகம் முழுவதும் சரிங்க. படிக்கிறது, சிவபுராணமும் வருது. நானும் உட்கார்ந்து ஆமாங்கய்யா. படிச்சேன். அதுல கடைசியில என்ன சொல்லுதுன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்லுவர் சிவபுரத்தினோடேன்னு சொல்லுச்சு. ஆமா. இவ்வளவு பாட்டு சிவபுராணத்தை சொல்லிட்டு சிவபுராணத்தை வாயில பாடி கோயில் சுத்திட்டு வந்துடுறவங்கள நாம பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, சிவபுராணத்தை சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்லிய இந்த பாட்டுல இருக்கிற பொருள் உணர்ந்து சொன்னவங்க பொருளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சிவன் கிட்ட போகலாம்னு அது சொல்லுது. இந்த வரிய நான் இதுக்கு மேல பொருள் புரியாம நிறைய படிச்சுக்கிட்டே போனாங்க. மதிய வரைக்கும் உட்கார்ந்து பார்த்தேன். என்னால உட்கார முடியல. அதோட நான் வந்துட்டேன். சாப்பிட கூட இல்லை. காரணம் என்னன்னா அவ்வளவு தூரம் விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆமா. அதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா பயனுண்டு. வெறும்னு உட்கார்ந்து முற்றோதல்னு ஓதிட்டு வந்துட்டா என்ன பயன்னு எனக்கு தெரியல. நான் ஏஞ்சி வந்துட்டேன். அதுக்காக முற்றோதல் தவறு என்று நான் சொல்லவில்லை. முற்றோதல்ல புரிஞ்சு ஓதனா சிறப்புங்கிறது தான். இது உங்க கேள்வியில ஒரு அங்கம். இப்ப அதே போல எல்லாருக்கும் துரியம் துரியாதீனம் வந்துருமா, துரியம் கொடுத்துட்டா வந்துருமா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. ஒரு கவியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். தூரம் எது இறைநிலை அடையிறது. தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். பாரும் மண்ணும் பெண்ணுமாய் பரந்த இப்பராபரம். இதுல போய் ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள். 7 மலைக்கு போற, 6 படை வீட்டுக்கு போற, கடவுளை பார்க்கணும்னு வெளியில போய் அலையிறிய, சேத்திராடனம் பண்றிய, கோயில் கோயிலா போறிய, குளம் குளமா போறிய, புனித சேத்திரங்கள்னு சொல்றிய. அவங்கள சொல்றாங்க என்ன, தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். பாரும் மண்ணும் விண்ணுமாய் பரந்த இப்பராபரம் ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள் நேரதாக பாரும் உளத்துளேன்னு சொல்றாங்க. நமக்குள்ளேயே இருக்கு.
இங்க பார்க்க வேண்டியது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேங்கிறது சைவ ஆமா. சித்தாந்தம் நமக்குள்ள உள்ளதுதான் இவ்வளவும் பிரிச்சு கொடுத்திருக்கு. எடுத்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஆமா. புரிஞ்சுக்கிட்டு வர்றது ஒண்ணுதான். வேதாத்திரி மகரிஷி வழியில அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது இன்னைக்கு சிறப்பான கேள்வின்னு உங்க கேள்வியை நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன். என்னன்னு கேட்டா இல்ல என்ன எனக்கு நிறைய கொஞ்சம் இருங்க நான் சொல்லிக்கிறேன். ம், ஏன்னா நான் சொல்ல ம். வந்த விஷயம் மிஸ் ஆயிடக்கூடாது, குறுக்க சரிங்க, பேசக்கூடாது. சரிங்க. கேள்வி சரிங்க. கேட்டீங்க சொல்லிட்டு வரேன். ஒரு முறை ம். திருமந்திரத்தை இங்கே தொடர் சொற்பொழிவாக நடத்தி கொண்டிருந்த சோசோமி சுந்தரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில இருந்து. பார்த்தேன். ஆமாங்க, அவர் ஆமாங்க. இங்க பழனிக்கு வந்து பேசுவாரு, நான் கேட்டிருக்கேன். ம், நான் என்ன ம், பண்றேன், ம், வேதாதிரி மகரிஷினுடைய ஒரு வர்ற மகரிஷி வர்ற மன்றத்தினுடைய ஆண்டு விழாவுல, பழனி ஆண்டு விழாவுல அவரையும் ம், முன்னிலையாளராக கூப்பிட்டிருந்தேன். அப்ப வந்து அவர் ம், என்ன சொன்னா, திருமந்திரத்துல 12 வருஷம் ஆகும்னு சொல்லுதுங்க. ஏன்னா ம், வேதாதிரி மகரிஷி உடனே கொடுத்துடுறாரு. இது ம், சாத்தியமே எப்படின்னு கேட்டா, ம். ஆ, ஆ, இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் மதுரை தாங்கய்யா. மதுரையில இருக்கிற நீங்களும் பழனியில இருக்கிற நானும் ஆ, அவங்கவங்க இடத்துல உட்கார்ந்துகிட்டே மூஞ்சி பார்த்து பேசிக்கலாம் நீங்களும் நானும்னு பேசுறோம். சொல்லி இருக்குல்ல. ஆமா. இப்ப ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இத வந்து ஒரு 70 வருஷத்துக்கு முந்தி சொல்லியிருந்தா ஆ, சிரிச்சிருப்போம். ஆமா. ஆனா அப்பயும் சரியா? பார்த்துருக்காங்க. ஆ, புரியுதுங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்களேன். அதான், 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 அதான். இல்ல. புரியுதுங்களா? பாரதி அதை பேசியிருக்காரு. பாரதியார் ஆ, என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எங்கோ இருக்கக்கூடியவனும் இங்க இருக்கிற ஒருத்தனும் முகம் பார்த்து பேசிக்கலாம்னு பாரதி சொல்லியிருக்காரு. ஆ, அது போல வேதாதிரி மகரிஷி துரியம் துரியாதீதத்தை இவ்வளவு எளிமையா கொடுத்திருக்காருன்னா சிறப்பு தான், இது முடியும்னு சோசோமி சுந்தரம் நம்ம மன்றத்துல வந்து பேசினாங்க. சரிங்க, சரிங்க. ம், ம், அதனால புரியாதவங்க இதெல்லாம் தூரம் தூரம்னு சொல்லிட்டே இருந்தா தூரம் தூரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ம், நாம ம். ஆகும்னு சொல்றோம், முடியும்னு சொல்றோம், நாம சொல்றதை கேட்கட்டும், நம்ம கிட்ட பேச்சுக்கு வரட்டும், கேள்வி ஆமா, கேட்கட்டும், உள்ள இறங்கி ஆமாங்க. பார்க்கட்டும், பண்ணிதான் பாருங்களேன், என்ன குறைஞ்சிட ஆமா. போகுது. அது நான் ஒண்ணும் இல்ல. வந்து சைவ சித்தாந்தம் முற்றும் மருந்திலே. ஆனா நான் ஆ, தெரிஞ்ச வரைக்கும் இதை பேசுறதுனால இப்ப எத்தனையோ பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. அது போல எது ஆமா. ஒன்றையுமே அறிந்து கொள்ளுகின்ற அவா வேண்டும். ம், ம். நான் வந்து ஆமாங்கய்யா. வள்ளலாரை பேசுவேன், ரமணரை பேசுவேன், இல்லையா, திருவள்ளுவரை பேசுவேன், எல்லா ஞானிகளையும் பேசுவேன், எல்லாரையும் என்னுடைய முன்னோடிகளாக, என்னுடைய குருமார்களாக போற்றுகிறேன், வணங்குகிறேன். ஆ, இல்லையா, சரிங்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அறிவதனை அறிவதற்கு வழிமுறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். இப்ப எல்லாருமே ஆமா. நம்ம பாட்டன் போட்டேன் முப்பாட்டன் தான். ஆமாங்க, ஆமாங்க. அதனால எல்லாத்தையும் உள்ள போய் பார்க்கலாம். அது மாதிரி நீங்க வாங்க, வேதாதிரிகிட்ட வாங்க, உள்ள போய் பாருங்க, நீங்க ஆ, உணரலாம், நீங்க அடையலாம், நீங்க போலாம். சாத்தியமே, ஆமாங்க. நோ டவுட். ஓகே. நீங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லுங்க. சரிங்க, சரிங்க. ரொம்ப எனக்கு தைரியமா இருங்க, இது வந்து தைரியமா இருங்க. நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா சொன்னது அவங்க பெரிய ஆசிரியர். அவங்க வந்து அவ்ளோ இது பண்றாங்க. எனக்கு இத சொல்லவுமே அன்னையிலருந்து எனக்கு கிளாஸ் என்ன நம்ம ஒரு தேடலுக்காண்டி வந்தோம். நம்மள டிஸ்கஸ் பண்றாங்களே! கீழ இறக்கி விடுறாங்களே! ஆ ஒரு இதுல இருந்து ஒரு இல்ல ஞானத்துல இல்ல இருந்து இறக்கி தூரம்னு நினைக்கிறது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டா இருக்கு. ஆ, நான் என்ன சொல்றேன், அப்படிங்கிறது தூரமே இல்லைன்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாரி நம்ம போறோம். துரியத்துல இருந்து துரியாதீதம் போறப்ப, அதாவது ரொம்ப உங்கள மாரி இல்லாட்டினாலும் நம்ம அந்த முயற்சி நீங்க சொல்றீங்க இல்லையா? முயற்சி எடுக்கிறோம். எப்படி நம்ம போய் பாத்துறோம். அதுக்கு திரும்ப திரும்ப செய்கிறோம். அது மாரி நமக்கு இரண்டொழுக்க பண்பாடுலயே வந்துருது. அப்படிங்கிறப்ப நம்ம அதையும் நம்ம கடைப்பிடிக்கிறப்ப, அப்ப சாத்தியம். இறை வழியில அ அப்படிங்கிறதுனால உள்ள தான் வந்து எனக்கு ஒரு பார்க்க டவுட். சொல்லுங்க, ரொம்ப உள்ள வந்து ரொம்ப பார்க்க சொல்லுங்க, நன்றி. இருக்கா இல்லையா, முடியுமா முடியாதான்னு இறங்கி பாருயா, வாயா தைரியம் இருந்தா உள்ள வாயான்னு சொல்லுங்க. ரொம்ப 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 நன்றிங்க. சைவ சித்தாந்தத்த பத்தி எனக்கு ஒரு நாம தெளிவுபடுத்தல ரொம்ப உரத்து பேசலாம். ஏன்னா நம்ம துரியம் தெரியாது போயிருக்கோம், போனது உண்மை, ஆகினை அனுபவிச்சிருக்கோம். ஆமாங்க, அதெல்லாம் ஆமாங்க. நீண்ட காலம் வாசியோகம் பண்ணாதான் ஆகினைக்கே வரும்னு எல்லாம் பேசப்படுது. ஆமாங்க. அந்த ஆனா வகையில நம்ம உடனடியா கொடுக்குறாங்களேன்னா என்ன, ஆமா. மகரிஷி வந்த உடனே நீங்க தகுதி என்ன பாக்குறீங்க, உடனே வந்த உடனே எல்லாருக்கும் ஆகினைக்கு கொடுக்குறீங்களே, குடுக்குறேன். என் ஃபிட்னஸ் பார்க்க வேண்டாமான்னு மகரிஷி ஒரு முறை கேட்டாங்க. மகரிஷி என்ன ஆ, சொன்னாங்க தெரியுமா, ஆ. என்ன தகுதி வேணும், அவங்களுக்கு உடம்பு இருக்கு உயிர் இருக்கு கொடுக்குறேன்ட்டாங்க. இருக்கு. அவ்வளதான். ம். அவ்வளவுதான், உடம்பு உயிர் இருந்தா எடுத்துக்கலாம். வாங்க, ஆமாங்க. உடம்பு உயிர் இருக்கவங்க எல்லாம் வாங்க, குண்டலினி எடுத்துக்கோங்க, பண்ணி பாருங்களேன், ம். உங்களுக்குள்ள அது வேலை ஆமா. செஞ்சே தீரும். ஐ ஆமாங்கய்யா. கேரண்டீட் அபவுட் தட். மகரிஷி ஓகே. கேரண்டீட் அபவுட் தட். சரிங்க. எல்லாருக்கும் உரத்தை சொல்லுங்கள்.
ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க. தைரியமா ரொம்ப சொல்லுங்க. அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம். கேள்வி சைவ சித்தாந்தத்துல வந்து கேள்வி கேட்காததுக்கு காரணம் இன்னொன்னு என்னங்கன்னாயா, அத நீங்க சொல்றது உள் வாங்குற மாரி இருக்கு. ஆனா திரும்ப அதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு எனக்கோ மத்த நம்ம உள்ள இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இன்னும் அந்த அந்த புரிதல் கேட்க கேட்க தான் வரும் போலுக்கு. அதனால உங்கள்ட்ட பதில் கேட்க முடியல. கேள்வி கேட்க முடியல. ஐயா வாழ்க ம். வளமுடன். ஆ சொல்லுங்கம்மா. அதான். அதனாலதாங்கய்யா. அந்த கேள்வி நீங்க சொன்னீங்களே, கேள்வி இல்லாதனால அம்மா சொன்னாங்க. ஆ ம். அது சைவ சித்தாந்தம் வந்து ஒரு கடல். கடல காட்டிலும் பெருசுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப ஆமா. இன்னும் அத கேட்க கேட்கத்தான் அந்த புரிதல் இருந்தா தான் திரும்ப நம்ம கேள்வியா கேட்க முடியும். இப்ப வந்து நீங்க சொல்றது நான் வந்து 2 முறை வகுப்புக்கு போயிருக்கேன். ஆ ஆனா, இன்னும் பாக்கி இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். அவ்வளவு நானும் பெரியதுதான். அப்படித்தான். ஆமா, எல்லாரும் ஆமா, அப்படிதான் ஆமா. ஒத்துக்குவாங்க. எல்லாரும் அதான் ஆமாங்க. ஒத்துக்குவாங்க. ஓகே, ஓகே. சைவ ரொம்ப ரொம்ப சித்தாந்தம் நான் முடிச்சுட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுங்க. ரொம்ப நன்றிங்க. அவ்வளவு ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப கடல். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. வேற கேள்வி? சாந்தி அம்மா நன்றிங்க. வாழ்க வளமுடன். அனார்கலி அம்மா நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. இப்ப வாழ்க. அம்மாவுடைய கேள்வியே தான் நானுமே. ஏன்னா நமக்கு வந்து அந்த பக்தி யோகத்துல இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. கந்த சஷ்டி கவசம், விநாயகர் அகவல், பெரிய புராணம், நம்ம சிவபுராணம் எல்லாமே படிச்சிருக்கோம். ஓதிதான் இருக்கோமே தவிர அதை உணர்ந்ததாக தெரியவில்லை. அப்பவே நான் அறிஞ்சிருக்கேன். என்னடா நமக்கு எதுவுமே தெரியலையே 4 வேதங்கள் என்னிட்டு. ஆனா இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தேவையில்லை. அதையெல்லாம் உணர்ந்து அந்த 4 என்ன சொல்ற ரிக் யஜு சாம அதர்வன வேதத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை நமக்கு அடுத்த பக்தி மார்க்கத்துக்கு அடுத்த ஒரு ஞான மார்க்கத்திற்கு வரும்போது நம்முடைய ஆசானம் கொடுத்திருக்காருன்றதுதான் ஆமா. என்னுடைய புரிதலா இருக்குங்கய்யா. அகம் உண்மையிலே பிரம்மாஸ்மி. எனக்கும் இப்ப அம்மா சொன்ன மாதிரி சைவ தத்துவமசி. சித்தாந்த ஆமா சைவ சித்தாந்தத்தை அறியணும், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல நல்ல உள் போகணும்ட்டு அந்த பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது ஒரு உந்துதல் இருந்தது. ஆனால் நம்ம மகரிஷியினுடைய தத்துவங்களையும் விளக்கங்களையும் நம்முடைய குருமார்களுடைய விளக்கங்களையும் கேட்ட பிறகு அடுத்த நிலைக்கு நாம வந்திருக்கோம் என்றது ஒரு புரிதல் வந்திருக்குங்கய்யா. அதே மாதிரி அங்க இப்ப இந்த முற்றோதல் வகுப்புக்கு என்னையும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. அவங்க பார்த்தா அப்படியே மனப்பாடம் சொல்லி ஒப்புக்கிறவங்களாதான் இன்னும் இருக்காங்க. இன்னும் உணர்ந்து சொல்லல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சிவவாக்கியார் பாடல். சிவபுராணத்துல அந்த ஒரு வரியை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உட்கார்ந்து ஆமாங்கய்யா. முற்றோதல் பண்றதுக்கு மனசு ஒப்பல. ஆமா. ஏன்னா சொல்லிய அதுக்குள்ள பாட்டு. எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மலமலன்னு படிச்சுக்கிட்டு போறாங்க. நானும் வரிகளை படிக்கிறதுல என்ன அர்த்தம்? ஆமாங்கய்யா. சொல்லிய நானும் பாட்டின் முற்றோதல் பொருள் பண்ணிட்டேன்னு உணர்ந்து படிச்சுட்டு வந்துட முடியுமா? சொல்லுவார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். சிவபுராணம் ஒண்ணு புரிஞ்சாலே நமக்கு புரியாததை விளங்கிடுமே. நிச்சயமாங்கய்யா. சோ நீங்க சொன்னது மௌனத்தை உண்மை. பத்தி அறியணும்னா கந்தர் அனுபூதி படிங்க. பேசா ஆமா. அனுபூதி பிறந்தது வேன்னு. குண்டலியோகத்தை பத்தி அறியணும்னா விநாயகர் அகவல் படிங்க. ஆனா விநாயகர் அகவல் படிக்கிறீங்க, கந்தர் அனுபூதி படிக்கிறீங்க, சிவபுராணம் படிக்கிறீங்க, எல்லா பாட்டும் படிக்கிறீங்க. உள்ள போய் அர்த்தமே புரியல படிக்கிறீங்கன்னா உங்களை எல்லாம் எந்த ஆமா. கட்சியில சேர்த்துக்கிறதுன்னு நாம மற்றவங்களை பார்த்து கேட்கலாம் இந்த தைரியமா. படிக்கிறவங்க தவிர புரிதல் இதெல்லாம் இல்லை. வேதாதிரி மகர்ஷி நமக்கு விலை கொடுத்திருக்காரு. நாம பெருமையோட இருக்கலாம். நிச்சயமாங்கய்யா. நமக்கு அதையும் கடந்து அந்த ஞான மார்க்கத்திலே இப்ப என்ன சொல்லுங்கன்னா நம்ம பாமர மக்களின் தத்துவ ஞானியாகத்தான் நமக்கு குருமகான் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த பாதையில் நாம் முழுமையாக பயணிப்போம். நிச்சயமாக அவர் நமக்கு நல்ல வழிகாட்டி செல்கிறார். நல்ல குருமார்கள் நம்மை வழி நடத்தி செல்கிறார்கள் என்பதை உணர்ந்து இருக்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைக்கு வகுப்பு ரொம்ப நிறைய சொன்ன மாதிரி எடுக்கவே முடியல. இந்த அவஸ்தைகள் ஓவர் டோஸ் ஒண்ணு எல்லாத்தையும் சொல்லி இருக்கேன், அவ்வளவுதான். ஒண்ணுமே நான் பெருசா விளக்கல. ஐயா அவஸ்தைகள் சொன்னீங்க. அது அவஸ்தைகளா அவத்தைகளா? அது வடமொழியில சொன்னா அவஸ்தை, தமிழ்ல சொன்னா அவத்தை எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா ஒரு பேராசிரியர் ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம். அந்த பேருறக்கம் என்பதுதான் அறிவியல் அல்லது யோக நித்திரைன்னு மறைமலடிகள் புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆமா, சிறப்பு. தமிழையும் பேசப்படுகிறது. நிச்சயமா சைவ சித்தத்தின் மனம், சித்தம்னா மனம், சித்தத்தின் அந்த மனத்தின் மறுமுனை கடவுள் வேதாதிரி சொல்றது சைவ சித்தாந்தம் தான். அதுதான் சித்தத்தின் அந்தம் சித்தாந்தம்.
நிச்சயமா. வேதங்கள் சொல்றாருன்னு பார்த்தோம் இல்லையா மகரிஷி? ஆ, அகம் பிரம்மாஸ்மி, ம், தத்துவமசி, அயம் ஆத்மா ம், பிரம்மம், பிரம்மம் தான் ம், எல்லாமா இருக்குன்னு சொல்ற இடம். அது ம், வேதாந்தம். அப்ப ம், வேதாந்தமும் அதுதான் சொல்லுது, சித்தாந்தமும் அதுதான் சொல்லுது, வேதாந்திரியும் அதான் சொல்றாரு. எல்லா மகான்களும் ஒண்ணுதான் சொல்றாங்க. ஆனா ம். பாத்தீங்கன்னா இதுலயே அடிதடி. வேதாதிரியை படிக்கிறவன் வேற எங்கேயாவது போனா உத வாங்குவேன்னா நாம என்ன அப்புறம் எல்லா குருமாரும் எனக்கு பாட்டையும் போட்டது தானே. ஆமாங்கய்யா. இப்போ இது நம்ம மகரிஷி வந்து உணர்ந்தார்களா? இல்ல இதெல்லாம் படிச்சுட்டு தான் நமக்கு சொன்னாங்களாங்கய்யா? இப்படி ஒரு கேள்வி இப்போ தோணுது எனக்கு. இல்ல அவங்க படிச்சு உணர்ந்துதான் சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லதுக்கு. உணராம எதையும் சொல்லல. உணர்ந்து சொன்னாருன்னு ஓகே. இப்ப நம்ம படிக்க முடியலையேன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஏக்கம் அவர்களுக்குள்ள இருந்ததா? இல்லது அவர்கள் அந்த ஞானத்தினால் தெளிந்து அவருக்கு தானாகவே வந்ததா என்ற ஒரு கேள்வி. வேற அல்ல ஒண்ணும் இல்ல. அவங்க பேசுறது சைவ சித்தாந்தம்னு தனியா எடுத்து பேசல. சரிங்கய்யா. ஆனா சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்கள் இங்கே நம்ம யோகாவுல வந்துருச்சு. ஆமா. அட்டாங்க யோகம் ஆதாரம் ஆறும் அவஸ்தை ஐந்தும் விட்டேறி போன வெளித நிலைன்னு சொல்றேன் இல்லையா ஒரு பாட்டு இருக்குல்ல. அதுல அப்ப என்ன வருது? அட்டாங்க ம், யோகம் வருது. ஏம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. ஆதாரம் ஆறு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி ஆகினி ஆதாரம் ஆறு. அவத்தை ஐந்து ஜாக்கிரம் சொப்பனம் சுத்தி துரியம் துரியாதேவம். இது எல்லாம் அதான். விட்டேறி போன வெளி சுத்த வெளியாகிய வெட்ட வெளியே பேசுற தைரியம் வேதாதிரிக்கு இருந்தது பேசியிருக்காருன்னா எல்லாம் ஆமா. புரிஞ்சு முடிச்சு தெளிஞ்சுதான் சொல்லியிருக்காரு. அவரு அதாங்கய்யா. அனுபவிக்காம எதையுமே கொடுக்கல அவங்க. நிச்சயமா. அந்த அலைச்சூழலுக்கு போய் அவங்க அத ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. சிறப்பா இருக்குங்கய்யா. நிச்சயமா. நன்றிங்க. இதை அதுவானால் அதுவே எங்களுக்கு சொல்லும். நிச்சயமாக. இதை அ- அ- எங்களுக்கு தெளிய வைத்த நன்றி ஐயா. ஆ, வாழ்க சந்தோஷம். வளமுடன். நன்றி, நன்றி அம்மா. வாழ்க. நல்லது. ஆ, ஆ. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆனா அடுத்ததாக நல்ல கேள்வி கேட்டு என்னை பேச வச்ச சாந்திமாவுக்கு இப்ப மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். ம், சிறப்புங்க. மோகன் ஐயா நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. இப்ப இந்த சைவ சித்தாந்தம், வேதம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருந்தாலும் அதை நம்ம என்ன கருத்து இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கமா தான் இருக்கு. ஒரே அந்த தத்துவத்தை தான் அவங்க விவரிச்சு வேற வேற இதுல இருக்கிற மாதிரி இருக்குது. மகரிஷி சரி. ஐயா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க இது மாதிரி அவங்க எல்லாத்தையும் உணர்ந்துதான் நம்மள்ட்ட இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவங்க மகரிஷி ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தத்துவங்கள் இந்த சைவ சித்தாந்த 96 தத்துவம் இருக்கு, இப்படி ஒவ்வொரு இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தா ஒரு 10 தத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த காந்த தத்துவம், மலையக தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தத்துவம் நம்மள்ட்ட முக்கியமா சொல்லியிருக்காங்க மகரிஷியா. இந்த 10 ம். தத்துவத்திலுமே எல்லாமே அடக்கமாயிருது. அதனால நீங்க வேற வேற நூல்களை படிக்கணும், வேற வேற இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு காலத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க இந்த ஆமா. 10 தத்துவத்தை நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம என்ன நோக்கமோ அதை அடையலாம். அதனால ஆமா. நீங்க எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். இதை நீங்க இப்ப உணர்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்ல மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க ஐயா. ஆமா அதே மாதிரிதான் சொல்லியிருக்கேன். எல்லாமே நம்ம இந்த சைவ சித்தாந்தம் வேத நூல்கள் கருத்தை நம்ம இது பண்ணாலும் அத்தனையுமே மகரிஷி சொன்ன கருத்துக்குள்ள அடங்கி இருக்கு எல்லாமே. ஆமா. அதனால மகரிஷி சொன்னதே நம்ம ரொம்ப அது அதை பத்தி எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கீழே இருந்து சொல்லிக்கிட்டே முடிந்த நிலையை பேசியிருக்காங்க. முடிந்த நிலை எல்லா மகான்கள் சொன்னதுலயும் ஒன்னாவே இருக்கு. அப்ப எல்லாம் கணக்கு சரியா வருது. சரியா? ஆமா. நம்ம இந்த மகிழ்ச்சி கொடுத்ததை நம்ம இது பண்ணாலே நம்ம அந்த நிலை அடையலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாமையா? தாராளமா. நோ டவுட். நான் தான் சொன்னேனே, துரியம் துரியாது இதுல கிடைத்தற்கரிய ஒன்றாக பேசப்படுகின்ற விஷயங்களை மகரிஷி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. காரணம் ஞானவள்ளல் பரஞ்சோதி மான்கிட்ட போனாங்க, அவங்க ஏறுபடி இறங்குபடி சுத்தின்னு 3ஆ கொடுத்தாங்க. இங்க நமக்கு ஆகினை சாந்தி துரியம்னு 3ஆ கொடுத்து துரியாதீதமும் கொடுத்தாங்க வேதாதிரி மகரிஷி. துரியாதீதத்துக்கு மேல 7 நிலைகளை விளக்கித்தான் நான் என்னுடைய புக்கு எழுதியிருக்கேன் இல்லையா, பார்த்துருக்கீங்கல்ல. இதுல துரியாதீதத்துல 7 நிலைகள் இருக்கு மேல அப்படின்னு நான் பேசியிருக்கேன். வாங்கி படிச்சு பாருங்க. சகஜானந்தம் என்னும் இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல் என்று பேசியிருக்கிறேன். இது ஒரு ஆய்வு நூல் தான்.
வாங்கி படிச்சு பாருங்க. சரிங்க. சரிங்க. சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மோகன் ஐயா நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. கேள்வி முடிச்சுக்கலாமா? சரிங்க. இதுவரை அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகளுக்கு பின் உலக நல வாழ்த்துங்க. நாளை காலை